the price of a petrol increased by 5%. Before the hike, the price was 82 rupees per liter. A man travels 30-45 kilometers every month. His car gives a mileage of 15 km per liter. What is the increase in monthly expenditure nearest to rupee on the man's travel due to his spike in a price? பெட்ரோலோட விலை வந்து 5% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு லிட்டரோட விலை 82. ஸோ ஒரு ஆள் வந்து 3045 கிலோமீட்டர் ஒரு மாதத்துக்கு ட்ராவல் பண்ணுறாரு. அவரோட காரோட மைலேஜ் வந்து 15 ஒரு லிட்டருக்கு 15 கிலோமீட்டர் கொடுக்குது. ஸோ அப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் மந்த்லி அவர் வந்து பெட்ரோலுக்கு எவ்வளோ வந்து செலவழிப்பார்னு கேட்குறாங்க. ஸோ 3045 ஒரு லிட்டருக்கு 15 கிலோமீட்டர் கொடுக்குது அப்படின்னா, ஸோ அப்போ மொத்தம் அவர் வந்து 203 லிட்டர்ஸ் வந்து ஒரு மந்த்துக்கு யூஸ் பண்ணுவார். ஸோ 203 இன்ட்டு 82 போட்டால் நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இதை போட்டு கால்குலேட்டிவாக பண்ணணும்னா நமக்கு அவசியம் கிடையாது. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா 5% இன்க்ரீஸ் ஆகுதா? ஸோ அப்போ நமக்கு வந்து வாட் இஸ் த இன்க்ரீஸ் இன் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் தான் கேட்டிருக்காங்க. அந்த மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோன்னு கேட்கல. அப்போ 203 இன்ட்டு 82 இன்ட்டு இந்த 5% வந்து ஃப்ராக்ஷன் மாற்றினா 1/20. ஸோ இதோட வேல்யூ 10, இதோட வேல்யூ 41. 203 இன்ட்டு 41 பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதை எப்படி பண்ணலாம்னா 203 இன்ட்டு 40 + 1 இப்படியும் பண்ணலாம். அப்படி 200 + 3 இன்ட்டு 41 எது உங்களுக்கு ஈஸியோ அப்படி பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பண்ணால் 832.3 சம்திங் வரும். நமக்கு அப்ராக்சிமேட்டாக போட்டால் போதும். ஸோ ஆன்சர் வந்து 832 ருபீஸ் தான் வந்து அவரோட மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர்லேருந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கொஸ்டின் வந்து கரெக்டாக வாட்ச் பார்க்கணும். இங்கே வாட் இஸ் த மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா போட்டு கால்குலேட் பண்ணிகிட்டே இருக்கணும். பட் வாட் இஸ் த இன்க்ரீஸ் இன் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் தான் அவங்க வந்து கேட்குறாங்க.